இன்று காலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் திமுகவினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராமநாதபுரம் தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டாம், திமுக வேட்பாளரை முன்னிறுத்த மாவட்ட நிர்வாகிகள் ஒருமனதாக இந்த ஐவர் குழுவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த முறை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கிய நிலையில் இந்த முறையாவது திமுக வேட்பாளரை முன்னிறுத்த அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நிர்வாகிகள் கோரிக்கையை நாங்கள் ஏற்கிறோம், யாருக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை தலைமைதான் முடிவு செய்யும், யாரை நிறுத்தினாலும் கருத்து வேறுபாடு இன்றி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என ஐவர் குழுவினர் நிர்வாகிகளுக்கு அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கூட்டணி கட்சிக்கு அந்த ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கியுள்ள நிலையில் இந்த முறையாவது ராமநாதபுரம் தொகுதியை திமுக வேட்பாளரை முன்னிறுத்தி தேர்தல் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என ஒருமனதாக திமுகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள், ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் திமுகவினுடைய இந்த நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் தேர்தல் பணியை ஒழுங்காக மேற்கொள்ள வேண்டும், கருத்து வேறுபாடின்றி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என அந்த ஐவர் குழுவின் ஒருங்கிணைப்பு இருக்கக்கூடிய கே நேரும் அதே போல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நிர்வாகிகளுக்கு அறிவித்திருக்கிறார்கள். திமுக தலைவர் யாரை கைகாட்டுகிறாரோ அவரே பிரதமராக வர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தொகுதிகளிலுமே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வேட்பாளராக நிற்கிறார் என்பதை கருத்தில் கொண்டுதான் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் உதயநிதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.